ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டைனமைட். நார்மலாகவே ஒரு வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டைம் மட்டும் தான் பார்க்கலான்ற இருந்த காலம் போய் அதுக்கப்புறம் அதில் டேட் பார்க்கலாம் அப்படின்னு வந்துச்சு. டிஜிட்டல் வாட்ச் வந்ததுக்கப்புறம் அதில் டைமர், அலாரம், அப்புறம் ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு நிறைய விஷயத்தை ஆட் பண்ணிகிட்டே போனாங்க. நீங்கள் 90s கிட்ட இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கால்குலேட்டர் வாட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு அந்த கால்குலேட்டர் வாட்ச். அதுக்கப்புறம் அதே மாதிரி வாட்சில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகிறப்போ இப்போது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்துட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணலாம், ப்ளஸ் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி வீடியோவில் Huawei ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் பாக்ஸ் பார்க்க நல்ல கியூபிக்கலாக இருக்குது, நல்ல ப்ராப்பரான பேக்கிங்கில் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா Huaweiயோட சிம்பிள் ப்ளஸ் அதோட நேம் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் செல்ஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா வாட்சோட ஃபேஸ் காட்டிருக்காங்க. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா Huawei வாட்ச் GT. இது வந்து 46mm வாட்ச்சு. ஸோ இதில் இன்னொரு வேரியண்ட்டாக இருக்குது 42mm. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து வாட்ச் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அங்கே தான் ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங் கேபிள் ப்ளஸ் சார்ஜிங் ஹப், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல். ஸோ கண்டிப்பாக மேனுவலை படித்து பாருங்கள். இப்போ அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வாட்ச் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பில்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து மெட்டாலிக் பில்ட் ப்ளஸ் ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலிக்கான் ஸ்ட்ராப். ஸோ ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயல் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வாட்சோட பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த சார்ஜருக்கான போர்ட் ப்ளஸ் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராப்பை மாற்றணுன்னா கூட ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாங்க குயிக்காக. ஸோ இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ச் வந்து ஆன் ஆகும். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் எடுத்தது. ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களோட ஸ்க்ரீன். ஸோ இங்கே வந்து ஒரு வாட்ச் ஃபேஸ் டிஃபால்ட் வாட்ச் ஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ அதை சைடில் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹார்ட் ரேட் மானிட்டர் ப்ளஸ் இன்னொரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெதர். ஸோ வெதருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து சிங்க் பண்ணணும் உங்களோட ஆப்போட. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டெப் கவுண்ட், கேலரி பர்ன் பண்ணியிருக்கிறது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு இந்த வாட்சில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ், ஸ்டேட்டஸ், ஹார்ட் ரேட், ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ், ஸ்லீப் மானிட்டரிங், பேரோமீட்டர், கம்பஸ், வெதர், நோட்டிஃபிகேஷன், ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம், ஃப்ளாஷ் லைட், ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் ப்ளஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே கண்ட்ரோல், டூ நாட் டிஸ்டர்ப் எனேபிள் பண்ணுறது, ஸோ அந்த சிஸ்டம் அண்ட் அபவுட் இருக்குது. ஸோ இப்போ செட்டிங்ஸில் டிஸ்பிளே அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் லைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன் டிஸ்பிளேலேயே வந்து ஒரு ஒயிட் லைட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப இருட்டான டைமில் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அலாரம் செட் பண்ணுறது, ஸோ அப்புறம் டைமர். ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லா வாட்ச்லேயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் வாட்ச். ஸோ இதுவும் நார்மலான ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களோட SMS நோட்டிஃபிகேஷன்ஸ் எது வந்தாலுமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ வெதர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கேம்பஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து அந்த 8 ஃபிகரை கேலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேம்பஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ பாரோமீட்டரும் இருக்குது. ஸோ அட்மாஸ்பியர் ஏர் ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டிமீட்டர். நீங்கள் சி லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்றதையும் வந்து இதில் உங்களால் செக் பண்ணிடணும்.
இது ரொம்ப அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குது, எக்ஸாக்டாக இல்லை. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு Huawei சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்டர்நெட்டில் கரெக்டாக சிங்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸ், ஒர்க் அவுட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ரொம்ப முக்கியமான இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ரைஸ் டு அவேக். ஸோ ரைஸ் டு அவேக் ஃபீச்சரும் வந்து இதில் இருக்குது. அது நல்லா பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரிஸ்ட்டை திருப்பினீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து அந்த வாட்ச் வந்து ஆன் ஆகும். ஆமாம், டிஸ்பிளே வந்து வேக் ஆகும். ஸோ மேலே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ், அதில் ஷோ டைம் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 5 மினிட்ஸ் வரைக்கும் வாட்சோட டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு டைம் தெரிஞ்சிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூ நாட் டிஸ்டர்ப், செட்டிங்ஸ், லாக் ஆப்ஷன், ஃபைண்ட் மை ஃபோன், எல்லா ஆப்ஷனுமே, அதாவது பேசிக்காக தேவையானதை வந்து மேலே ட்ராப் டவுனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஸ்வைப் அப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெசேஜஸ் காட்டும். ஸோ நீங்கள் வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து சில செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாக்கிங் போகிறீங்க இல்லை ரன்னிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ரிமைண்டர்ஸ் ப்ளஸ் வந்து டைம் செட் பண்ணிக்கிறது எல்லாமே அதில் அவைலபிள் ஆகும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற மற்ற வாட்ச் ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ டிஃபால்ட் வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் அதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் டைப். ஸோ அதனால் நீங்கள் இதை ஈஸியாகவே வந்து உங்களோட யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் வாட்ச் எடுத்து அதில் வச்சிங்கனாவே உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மேக்னெட்ன்றதுனால நீங்கள் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போனாவே அது ஓட்டிக்கும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்குன்னு உங்களுக்கு வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுக்கல. ஸோ அடாப்டர் இதர் உங்களோட ஓல்ட் அடாப்டரோ இல்லை வந்து சிஸ்டம், லேப்டாப் எதுலையாவது கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஓவராலாக சொல்ல போனோன்னா பில்ட், டச் சென்சிட்டிவிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் இருக்கிற டிஃபால்ட் ஃபேஸஸ் இல்லாமல் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கூட யூஸ் பண்ண முடியும். பட் அது இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் எல்லா ஃபீச்சரும் கொடுத்தவங்க ஆக்சிமீட்டர் வந்து இதில் கொடுக்கல. ஸோ அவங்களால ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலில் வந்து செக் பண்ண முடியாது. ஸோ இந்த பட்ஜெட்டில் அதையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ச் ரொம்பவே இன்னும் நிறைய ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டைனமைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டுனா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.